எல்லாம் சரியா இருக்குதா? நீங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என் வழியை விட்டு போங்க. நான் போறேன். அவங்கள பாரு, அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள மாதிரி மாறுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஐ, மாறிட்டேன். என்னால யார மாதிரி வேணாலும் இருக்க முடியும். மாறிட வேண்டியதான். எனக்கு நீ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். குல்லு கலாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் மாறிட்டேன். ஜாலி. ஹே, நீ யாரு? நான் தான் நீ. இல்ல, நான் தான் நீ. இல்ல 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 இல்ல, நான் தான் நீ. இல்ல, நான் தான் நீ. இல்ல, நான் தான் நீ. இல்ல, நான் தான் நீ. நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். ஐயோ, நான் யாருன்னே தெரியலையே. ஏன் மகனே, உன்னுடைய நண்பர்களுக்காக உன்னை நீ அழிச்சிட்டு இருக்கிற? என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. நீ என்னப்பா தேடிட்டு இருக்க? சந்தோஷம். நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நீங்க என் கூட இருக்கும் போது உணரலையா? தம்பி, நீதான்ப்பா அவங்கள எல்லாரையும் என்கிட்ட கொண்டு வரணும். மகனே, அவங்களுடைய தாக்கத்தால நீ தொலைஞ்சு போயிடாதப்பா. மகனே, அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்துட்டாங்கப்பா. நீயும் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க. நீ உண்மையாவே உன்னுடைய நண்பர்களை நேசிக்கிற அப்படின்னா தாமதம் இல்லாம அவர்களை என்கிட்ட கூட்டிட்டு வரியா? அது என்னது? நீ சும்மா வந்து ட்ரை பண்ணி பாரு. இரு இரு, நானும் வரேன். இது ரொம்ப கவர்ச்சியா இருக்கே. இது பாக்குறதுக்கு சூப்பராவும் இருக்கு, அதே நேரத்துல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன கூப்பிடுது. நான் உள்ள போகவா? நான் உள்ள போறேன். நான் உள்ள போறேன். வாவ், இது என்ன ஒரு அழகா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ ஒண்ணு உள்ள இழுக்குதே. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஐயோ, ஆனா எனக்கு மறுபடியும் அங்க போக விருப்பம் இல்லை ரொம்ப. ஆனா நான் ரொம்ப தூரம் போக விரும்பல. நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். நான் போறேன், நான் போறேன். ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன். ஏசப்பா, ஏசப்பா, என்னை காப்பாத்துங்க, என்னை மன்னிச்சிருங்க. சாரி ஏசப்பா, சாரி. என் மகனே, என்னை நீ அழைத்தாயா? ஏன் இப்போ என்ன காப்பாத்த வந்தீங்க? அப்படின்னா நீ என்ன கூப்பிடலையா? மகனே, நீ பாவத்தினால கிட்டத்தட்ட நீ கெட்டு போயிட்டப்பா. அதுக்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கிற தவறான நண்பர்கள்னால தான். ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அது மரணத்துக்கு வழிகாட்டுதுப்பா. ஆரம்பத்தில் பார்க்கும்போது பாவம்லாம் ரொம்ப
லேசாக தான் தெரியும், ஆனால் அது முடிவில் கொண்டு போய் கஷ்டமான இடத்துல விட்டுரும். அப்போ அவங்க மட்டும் எப்படி காப்பாற்றப்படுவாங்க? உங்க பாவத்துக்குள்ளாக ரொம்ப ஆழமா போயிட்டாங்க, ஆனா இன்னும் அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. நீ என்ன பண்ணியோ அதை தான் அவங்களும் பண்ணணும். அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பண்ணும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எப்போதும் நீதியானவைகளையும் நம்பிக்கை மற்றும் அன்பு சமாதானத்தையே நீங்கள் பின்பற்றுங்கள்.